வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா சுரக்காய் கூட்டு தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது சப்பாத்தியோட தொட்டு சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கப் அளவுக்கு சிறுபருப்பு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு சுரக்காய் எடுத்துகிட்டு அதோட தோலெல்லாம் சீவிட்டு பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, காரத்துக்கேற்ப பச்சை மிளகா, 8 பல்லு பூண்டு, கொஞ்சமாக தேங்காய், அதுக்கப்புறம் சீரகம், சோம்பு, மஞ்சத்தூள். இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ ஒரு கப் அளவுக்கு நான் சிறுபருப்பு எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு அதை நல்லா 3 வாட்டி கழுவி எடுத்துக்கலாம். இது மாதிரி கழுவி எடுத்த பிறகு நம்ம ஒரு குக்கரில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த பருப்பு வேக வைக்கிறதுக்கான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 1 கப் அளவுக்கு நான் சிறுபருப்பு எடுத்திருக்கேன். இதுக்கு 2 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு இது கூடவே நம்ம நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இது கூடவே காரத்துக்கேற்ப பச்சை மிளகா, உங்களோட காரத்துக்கேற்ப பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 3 பச்சை மிளகா எடுத்திருக்கேன். அது கூடவே 8 பல்லு பூண்டு, ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் ஆயில், அது கூடவே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு குக்கர் போட்டு மூடி ஒரு 5 விசில் தாராளமாக விட்டுடுங்க. இப்போ 5 விசில் வந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட்டில் விட்டுருங்க. அந்த கேஸ்லாம் ரிலீஸ் ஆகட்டும். ரிலீஸ் ஆகிறதுக்குள்ளே நம்ம சப்பாத்தி போட்டு எடுத்துடலாம். நான் ஆல்ரெடி கோதுமை மாவு பிசைஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ சப்பாத்தியாக நம்ம நல்லா திரட்டி எடுத்துக்கலாம். திரட்டி எடுத்துட்டு ஒரு தோசை கடாய் வச்சுட்டு அது நல்லா ஹீட்டான பிறகு நம்ம சப்பாத்தியை போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. இதே மாதிரி எல்லா சப்பாத்தியும் போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ நமக்கு இந்த கேஸும் ரிலீஸ் ஆகிடுச்சு, பருப்பும் நல்லா வெந்துடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ண பிறகு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு இது மாதிரி ஒரு மத்து வச்சு நல்லா கடைஞ்சி விட்டுடலாம். அப்போ கொலையாக உங்களுக்கு பருப்பு வந்துடும். இது மாதிரி நல்லா கடைஞ்சி விட்டாச்சு. கடைஞ்சி விட்ட பிறகு நம்ம இது கூடவே கட் பண்ணி வச்சுருக்க சுரக்காய் அதையும் சேர்த்துக்கலாம். இதுக்கு தண்ணிலாம் எதுவுமே வேணாம். சுரக்காயிலே தண்ணி விடும். அதனால் சுரக்காவை அப்படியே பருப்பு கூட ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட நான் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் வெறும் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரமாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா. இப்போ அந்த சுரக்காய் ஒரு 5 நிமிஷம் வெந்தால் போதும். அந்த சுரக்காய் வேகிறதுக்குள்ளே நம்ம தேங்காய் அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்ச பிறகு காமிக்கிறேன். இப்போ இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்மளோட சுரக்காயும் நல்லா வெந்து வந்துடுச்சு. சீக்கிரமாக நமக்கு சுரக்காய் வெந்துடும். மாதிரி காய் நல்லா வெந்த பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த தேங்காய் விழுதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டு ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுடுங்க. இந்த தேங்காயோட பச்சை வாசனைலாம் போயிடும். இது மாதிரி நல்லா கொதித்த பிறகு நம்ம ஆஃப் பண்ணிட்டோன்னா நம்மளோட சுவையான சுரக்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம தாளித்து கொட்டிக்கலாம். இப்போ ஒரு தாளிப்பு கடாயை வச்சுட்டு தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன். அதுக்கப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு, ஒரு 2 வரமிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை இதெல்லாம் நல்லா பொரிஞ்ச பிறகு நம்ம செஞ்சு வச்சுருக்க இந்த சுரக்காய் கூட்டில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டிங்கன்னா சுவையான சுரக்காய் கூட்டு ரெடி. இப்போ நம்ம சப்பாத்தியோடு வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்கள் சாதத்துக்கு கூட இதை வச்சு சாப்பிட்லாம். நீங்கள் சப்பாத்திக்கு புதுவிதமான சைட் டிஷ்ஷாக இருக்கும். இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.